நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் நகர்வு ஒவ்வொரு கட்டமாக போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து விலகி இருக்கீங்க, பல்வேறு பதவிகளில் வகிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் அணியிலிருந்து தலைவியா இருந்து பொறுப்பிலிருந்து விலகி இருக்கீங்க. எதனால அதை பற்றி முழுமையா சொல்லுங்க. இந்த பதவியிலிருந்து விலகுவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் போன்ற ஒரு தலைமையின் கீழ் வேலை செய்ய உண்மையான எந்த காங்கிரஸ் தொண்டரும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. மதிப்பு மரியாதை என்பது இல்லவே இல்லை. அவரையும் மீறி எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா அவர்கள் பெண்களோட பிரதிநிதி தான் அப்படின்ட்டு அவங்க பேரு, ஆனா பெண்களை ஒரு வெறுப்பு அரசியலோட ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சாடிஸ்டான ஒரு உமன் அப்படிங்கிறது தான் உண்மை. உறுப்பினர் சேர்க்கை மகளிர் காங்கிரஸ்ல 100 ரூபாய் என்று உறுப்பினர் சேர்க்க சொல்லி எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கட்டாயப்படுத்திய தருணம் எல்லாம் உண்டு. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களிடம் காசு வாங்கி கொண்டு நான் மாநில தலைவியாக இருக்கும் போதே 2 செயல் தலைவரை அப்பாயிண்ட் பண்ணாரு. அந்த 2 செயல் தலைவர்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா இப்பதான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாரத் ஜோடோ யாத்ரா அப்பதான் கட்சிக்கு வந்தாங்க. இன்னொரு அம்மா கவுன்சிலரா இருக்காங்க, பரவாயில்ல. பட் அவங்க மகளிர் காங்கிரஸ்ல இருந்தது கிடையாது. இந்த இப்பதான் கட்சிக்கு வந்த அம்மாவும் பரவாயில்ல. அதை பத்தி எனக்கு இல்ல, அவங்க ஆல்ரெடி என்னுடைய மாவட்ட தலைவியாக இருந்தவர்கள் தான். அதை பத்தி இல்ல, என்ன ஹியூமிலியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக பிளான் பண்ணி பண்றாரு. நான் மாநில தலைவியாக இருக்கும் போதே எனக்கு எதிராக ஒரு சிலர் உறுப்பினர் சேர்க்கை பண்ண சொல்லி அவருக்கு வேண்டப்பட்டவர்களா அவங்கள அகில இந்திய மகளிர் செயலாளர் ஆக்குறது, இந்திரா காந்தி அம்மா பிறந்தநாள் அப்ப எங்க பேர் போடாதது, மகளிர் காங்கிரஸ்ல என் பேரும் இல்ல, யார் பேரையும் போடுறது இல்ல. அவரு என்னன்னு இல்ல, இவரு எல்லாருமே இப்படிதான் நடத்துறது. எஸ்சி பிரிவு ரஞ்சன் ஆகட்டும், ஓபிசி பிரிவு நவீன் ஆகட்டும், ஹியூமன் ரைட்ஸ்ல ஏற்கனவே ரிசைன் பண்ணிருக்க மகாத்மா ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், எங்க எல்லாருமே அவர் அப்படிதான் நடத்தினாரு. நேத்தே 9/4/2026 9/4/2026 அன்றே என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் தலைமைக்கு அனுப்பிவிட்டேன். நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக, இன்னும் சொல்ல போனா மகளிர் காங்கிரஸ் தலைவியாக அண்ட் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்துள்ளேன். ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரோட ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வது, பரிசீலிப்பது உரிமை அகில இந்திய தலைமையை மட்டும்தான் சேரும். அல்கா லம்பா ஒரு அம்மாவே கிடையாது. அந்த அம்மா என்னை எக்ஸ்பெல்னு சொல்லி போய் போடுறதுக்கு ஏற்கனவே 9ஆம் தேதியை நானே ரிசைன் பண்ணிட்டேன். எச்சையில வேணாண்டு துப்பிட்டு போயிட்ட. துப்பிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன அவ்வளோ கர்வம், அவ்வளோ திமிரு? நீ ஒரு பொம்பளை தானே, மாநில தலைவர் ஒரு ஆம்பளை, அந்த ஆளு பொம்பளைங்களை எப்படி ட்ரீட் பண்றாரு? சரி, உனக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாம நேத்து ரிசைன் பண்ணனா இன்னைக்கு காலையில நான் கூட்டம் நடத்துறேன், இன்னைக்கு மதியம் நான் பிரஸ் மீட் வைக்கிறேன். பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றேன், நான் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டேன்ட்டு. தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன், பிரியங்கா காந்தி அவர்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன். என்னோட புரோட்டோகால் எனக்கு தெரியும். நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரா இருக்கிறதுனால உன்கிட்ட நிக்கணும், இல்ல நீ எக்ஸ்பெல் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உனக்கு அந்த பவரே கிடையாது. பிரைமரியா நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்னா என்னோட ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதோ என்னுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாததோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் சேரும். என் தலைவர் ராகுல் காந்திக்கு நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன். அவர் இதுவரைக்கும் ஒரு ஆக்ஷனை எடுக்கல. என்னோட ராஜினாமாக்கு எஸ்ன்னு சொல்லல, நோன்னு சொல்லல. நீ என்ன நடுவுல பூந்து ஹியூமிலியேட் பண்றது? அப்படி என்ன உனக்கு பெட்டி மேல அவ்வளவு ஆசை? ஆல்ரெடி பின்னாடி வதன் நிஷா கிட்ட ஏற்கனவே பெட்டி வாங்கிட்டல, கன்னியாகுமரி கொலைச்சல்ல இருந்து. அதனால தானே அந்த பொண்ணை நீ செயல் தலைவரா போட்டிருக்க. ஏற்கனவே பாண்டிச்சேரியில பாவம் அந்த நிஷான்ற பொண்ணு கிட்ட பெட்டி வாங்கிட்டு நீ செயல் தலைவரா போட்டுட்டு அவளுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கல. அங்க ஆல்ரெடி உறுப்பினர்கள் நிறைய சேர்த்து அந்த பொண்ணு ரத்னாவையும் நீ அவ்வளவுதான் விட்டுட்ட. உங்ககிட்ட வரவங்களுக்கு எல்லாரையும் சானிட்டரி நாப்கின் வாங்கிக்கோ, உடான் ப்ராஜெக்ட்ல வாங்கிக்கோ, 1,20,000 ரூபாய் கொடு, 2,40,000 ரூபாய் கொடுன்றது. மாநில தலைவிகள் எல்லாம் உறுப்பினர் சேர்க்கையில 100 ரூபான்னு போட்டு நீ காசை கட்டு அப்படின்ட்டு இது வரைக்கும் 32 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம். அதுல என்னோட பர்சனல் காசு 22 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 22 லட்சம் ரூபாய் நீ திருப்பி தரணும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட அக்கௌண்ட்டுக்கு மீறி நீ உன்னோட அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் அக்கௌண்ட்லயே எல்லா காசையும் வாங்கிட்டு கட்சிக்கு விளக்கம் கொடுக்காம நீ பாட்டு எடுத்து உன் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க. உன் மேல யார் நடவடிக்கை எடுப்பாங்க? உன் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான வழிமுறைகளை நான் செய்வேன். இங்க மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஏற்கனவே சீட் ஷேரிங்ல எங்களெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கிறாரு.
அந்த பர்சனோட ஒரு ஆணோட கை கோத்துக்கிட்டு நீ பெண்கள் நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு நீ சப்போர்ட்டா இருப்பியா இல்ல நீயும் அந்த ஆளோட சேர்ந்து சூட்கேஸ் வாங்கிக்கிட்ட ஐயோ அப்பா இவ ஒழிஞ்சா போதும் அடுத்தது யார் வராலும் அவகிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு மாநில தலைவியா போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் என்ன மாதிரி சிறப்பா நடத்தியதும் கிடையாது, இனி நடத்தவும் முடியாது அப்படிங்கறது உனக்கு டைரக்ட் சேலஞ்ச். ஏத்துக்கிறியா? டைரக்ட் சேலஞ்ச். தமிழ்நாட்டோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லா சீட்டையும் வித்து தின்னு விட்டார். விளவங்கோடு ஆகட்டும், அங்க ஒரு பாதிரியாரை கொண்டு வந்து விடுறது KC வேணுகோபால் அவர்கள், இங்க செல்வ பெருந்தை ஆகட்டும் கிருஷ்ணகிரியில செல்லக்குமார் அவரை கொண்டு வந்து விடுறது. அவருக்கு வந்து கிரீஷ் வந்து சப்போர்ட், ஏன்னா அவர் கோவா PCC பிரசிடென்டா இருக்கும்போது இவர் அங்க இன்சார்ஜா இருந்ததுனால அவர் வந்து அவருக்கு சப்போர்ட், அவரை கொண்டு வந்து விடுறது. செல்வ பெருந்தகை சுதாவோட சேர்ந்துக்கிட்டு மயிலாடுதுறை எம்பியோட சேர்ந்துட்டு கும்பி அடிச்சுட்டு எனக்கு மயிலாடுதுறையில சீட்டு கொடுக்க வேண்டாங்கிறது. இதெல்லாம் ஒரு கட்சி நடத்துறீங்களா? என்னப்பா நடத்துறீங்க? கட்சியில உழைக்கிற தொண்டர்கள் தானே நாங்க. ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் சேர்த்துக்கிட்டு எங்களெல்லாம் நீங்க வந்து மானம் கேட்டத்தனமா நடத்துவீங்க, நாங்களாம் சுயமரியாதை இழந்துட்டு நாங்க வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருப்போமா? அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ்காரன் ஒருத்தருக்கும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்னோட இந்த கஷ்ட நிலைமைன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் இது எனக்கு விடிவு காலம்னுட்டு. இத வந்து கொண்டாடுறீங்க பாருங்க ஒரு சிலர் எல்லாம் Facebookல. இன்னைக்கு எனக்கு என்ன நிலைமையோ நாளைக்கு உங்களுக்கும் அதுதான் நிலைமை. இந்த கட்சியில 30 வருஷமா நான் உழைக்கிறேன். ஓகே, எந்த அளவுக்கு இந்த கட்சியில உழைச்சிருப்பேன். இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒவ்வொரு சீட்டுக்கு எவ்வளவு வாங்கினது ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சிசி அது நேரம் வரும்போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆதாரம். முக்கியமா நபீல் அஹ்மத் அப்படிங்கிறவர் சோசியல் மீடியா ஹெட்டா இருக்காரு, அவர் பெற்றதற்கான ஆதாரமும், லெனின் பிரசாத் இவரோட புரோக்கர் பெற்றதற்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நேரம் வரும்போது அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன். ஒரு சிசி மீட்டிங்ல கிருஷ்ணகிரி சீட்டு எனக்கு கொடுக்கணும்ட்டு ராகுல் காந்திஜி உட்பட சிசி டிசைட் பண்ணி சொல்லுது. அந்த சீட்டை வெளியில வந்து மாநில தலைவர் தேசிய தலைவர் கார்கேஜி அவருக்கும் செல்லக்குமார் அவர்களுக்கும் பிரச்சனை. அவர் மன்னிப்பு கேட்டால்தான் அந்த சீட் அவருக்கு கொடுக்கப்படும் கார்கேஜியும் ராகுல்ஜியும் சொல்லிடுறாங்க. அப்படி அது கொடுக்கக்கூடிய பட்சத்துல எனக்கு மயிலாடுதுறை கொடுக்கணும்ன்றாங்க. அது ஒரு முஸ்லிம் சீட்டுன்றாங்க. அப்போ உள்ளபடியா இந்த கட்சிக்கு உழைக்கக்கூடிய இஸ்லாமியரா நான் இருக்கேன், ஹிதாயத்துல்லா அவர்கள் இருக்காரு, ஆரிஃப் அவர்கள் இருக்காரு, இப்படி நிறைய பேர் இந்த கட்சிக்காக உழைத்த இஸ்லாமியர்கள், அஸ்லம் பாஷா கூட இருக்காரு, நிறைய இஸ்லாமியர்கள் நாங்க இருக்கிறோம். எல்லாரையும் விட்டுட்டு இந்த பொண்ணு சுதா முகமது ஜமால் யூனுஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல தஞ்சாவூர் பாராளுமன்றத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து, ஒரு பிசினஸ் மேனை கூப்பிட்டு வந்து இவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு அது ஸ்ரீவல்ல பிரசாத் மூலமாவும் சாம் பிட்டுடா மூலமும் சொன்னா நாங்க எங்க போய் இதெல்லாம் சொல்றது? தலைமைக்கு தெரியப்படுத்திட்டோம். ராகுல் காந்திஜிக்கு பலதரம் நான் வாட்ஸ்அப் அனுப்பிட்டேன், மெசேஜ் அனுப்பிட்டேன். அவருக்கே அதே தானே நிலைமை. 6ஆம் தேதி அவரும் பிரியங்கா காந்தியும் சென்னை வராங்க, இவர் அவங்கள கூட போய் கூட பார்க்கலையே. அப்ப அவருக்கு அதுதானே நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது அவருக்கே அத மாதிரி நிலைமைனா கட்சி தொண்டர்கள் எங்களுடைய நிலைமை என்ன? நாங்க யார்கிட்ட போய் எங்களோட உரிமை கேட்கறது? நாங்க யார்கிட்ட போய் சண்டை கேட்கறது? சாதாரணமா பாருங்க இவங்களுடைய வஞ்சக புத்தி எப்படி. அத்தனை பத்திரிகைக்காரர்கள் நீங்க அத்தனை பேரும் ஆதாரம். என்னோட Facebook லைவ் இருக்கு. 1 மணிக்கு நான் கொடுத்த பிரஸ் மீட்ல நான் ராஜினாமா செய்துட்டேன் அப்படிங்கிறேன். 3:48 மணிக்கு இவங்க கொடுக்குற பிரஸ் ரிலீஸ்ல என்ன நீக்குறாங்களாம். இதுல தெரியல இவங்க எப்படிப்பட்ட ஒரு கட்சி நடத்துறாங்க. அதுல ஒரு பெண், நான் இத்தனை காலம் இந்த கட்சிக்கு வேலை செஞ்சிருக்கேன், உழைச்சிருக்கேன், என்னோட சமாதானப்படுத்தி பேசணும் அப்படின்னு கூட மாநில தலைமைக்கு தெரியல. டெல்லியில இருந்து நிறைய தலைவர்கள் நேத்து மத்தியானத்துல இருந்து காலையில இருந்து என்னோட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அகில இந்திய அளவுல ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு என் மேல இருக்கக்கூடிய கரிசனம் கூட இந்த மாநில தலைமைக்கு இல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் கிரீஷ்க்கு கிடையாது. இந்த அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவன்ட்டு பல கட்சிக்கு போயிட்டு வந்த ஒரு மண்ணீர்கால ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போயிட்டு வந்தவதான் அவளுக்கு கிடையாது. வேற யாருக்கும் இந்த கட்சி மேல, ஒரு தலைமை மேல, ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சவங்க இப்படி போறாங்களே கோவமா இருக்காங்களேன்னு பேசுறதுக்குலாம் அவங்களுக்கு கிடையாது. எடுத்த உடனே நம்மள எப்படி கேவலப்படுத்துறது, எப்படி அசிங்கப்படுத்துறது? மாநில தலைவர் சொன்னாரா இவங்களை எக்ஸ்பெல் பண்ணிட்டாரா? அவரே பல கட்சிக்கு போயிட்டு வந்த மன்னர், அவருக்கு என்ன தெரியும் கட்சியோட புரோட்டோகால? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரை முதல்ல அவர் நீக்க முடியுமா இல்ல அல்காலாம்பா நீக்க முடியுமா? நானே ராஜினாமா செஞ்சுட்டேன், கரடியே காரி துப்பிடுச்சான். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன அதுல வந்து ஒரு சுய இன்பம்? அதாவது என்ன கொடுமைப்படுத்துறீங்களாமா? நீங்களே கொடுமைப்பட்டு போவீங்க, அதுதான் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த வேட்பாளர் தொகுதி ஒதுக்கீட்டுல நடந்த முறைகேட்டினால வெளியே வந்துட்டதா சொல்றீங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அவங்க அதிகாரம் கிடைக்காததுனால வெளியே வந்துட்டதா சொல்றாங்க. இதுல எது உண்மை? ஒரு அதிகார பகிர்வுக்காக தான் ஒரு அரசியல்வாதி அரசியல் செய்கிறார்.
மக்கள் சேவை என்பதும் அதில் உண்டு அடக்கம். நான் கிட்டத்தட்ட 30 வருடமாக மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கட்சியோட ஆர்கனைசேஷன்ல ஸ்மால் போஸ்டிங் இல்ல, பெருசுல இருந்து பெரிய போஸ்டிங் ஆர்கனைசேஷன்ல நான் இருந்துட்டேன். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் வந்து கட்சி வேலை செஞ்சுட்டேன். NSY போய் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு பிரேக் ஆகி இளைஞர் காங்கிரஸ்ல 2008 ராகுல் காந்திஜி புதுசா அரசியலுக்கு வரும்போது ராகுல் காந்திஜி அவரோட டேலண்ட் ஹேண்ட் ப்ரோக்ராம் மூலமா இந்த கட்சியில இண்டெக்ஸ் செய்யப்பட்டவள் நான். அப்பவே ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற டைம்ஸ்ல ஆல் நியூ ஹேண்ட்ஸ் ஆன் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திஜியோட இன்டர்வியூ கொடுத்த பொண்ணு நான் 2008. இந்த கட்சிக்காக எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கேன். 2011 ஒரு வாட்டி இந்த மாதிரி சீட்டு கொடுத்து என்ன ஹியூமிலேட் பண்ணாங்க. அங்க குரூப்பிசம் வச்சுக்கிட்டு நீ கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்புறம் எந்த சீட்ல என் ஹஸ்பண்ட் கண்டெஸ்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் லாஸ் எங்களுக்கு. அப்போ 40.63% ஓட்டு வாங்கணும் நாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் கழிச்சு கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் ஒரு தேர்தல், ஒரு MP தேர்தல், ஒரு MLA தேர்தல் விடாம கிட்டத்தட்ட 6 தேர்தல்ல நான் என் பயோடேட்டாவை எடுத்துக்கிட்டு சுத்தாத இடம் கிடையாது. இந்த தேர்தல்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட நாங்க மதிக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் சீட்டு கொடு அப்படின்ட்டு சொன்ன போதும் என் சீட்டு தட்டி பறித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை அவர்கள். சுதாவிற்கு ஃபேவர் செய்வதற்காக சுதா ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையை மிரட்டினதுனால நான் ராஜினாமாவே செய்துட்டேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண்கள் வேணுமோ அப்படிப்பட்ட பெண்களை வச்சு நீங்க கட்சி நடத்துங்க, எங்களுக்கு இது சரியான இடம் இல்லை, எங்களோட தளம் என்னவோ நாங்கள் எங்களோட தளத்தை நோக்கி போகிறோம். பிகாஸ் எங்களை நீங்க இங்க மதிக்கல. ஓகே, தலைமைக்கும் அதை பத்தி ஒன்றும் கவலையே இல்லை. மல்லிகார்ஜுன் கார்கேஜி அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களோட சேர்ந்துக்கிட்டு அவரும் பிரியங்கா கார்கேவும் சேர்ந்துட்டு பணப்பட்டுவாடால பண அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கார்கேஜிக்கு என்ன குறை பணத்துக்கு? இல்ல செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தான் என்ன குறை பணத்துக்கு? கொஞ்சம் சீட்டை நீங்க பணத்துக்கு விற்க வேண்டியதா, கொஞ்சம் சீட்டை தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? உங்களை எல்லாம் வாய் நிறைந்த அண்ணான் தானே நாங்க கூப்பிடுறோம். எங்களுடைய பாவத்தை கொட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன? இப்போ 30 ஆண்டு கால அரசியல் இருந்திருக்கீங்க. காங்கிரஸ் நெடுகால அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கான இடஒதுக்கீடு அதுல இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் பார்க்கும்போது அவங்க மகளிருக்கான இடஒதுக்கீடை பின்பற்றலன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தொடர்ந்து புகார்கள் தெரிவிச்சிருக்கீங்க தலைமைக்கு, அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வெளியே வந்தது அடுத்த கட்ட பயணம் எப்படி போக போகுது, அது முழுமையா சொல்லுங்களேன். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான அரசியல் அமைப்பா இருக்கிற மாதிரி தெரியல. திமுக வந்து காங்கிரஸ்க்கு இந்த சீட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கிருஷ்ணகிரியை கேட்டு வாங்கும் போது எனக்காக தான் கேட்டு வாங்கினாங்க. பிகாஸ் அவங்க வேட்பாளர்கள் பேரும் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக ஒரு குரல் ஏற்படுத்த மாட்டேன் பெண்களுக்காக. ஸ்டாலின் அவர்களை ஒன்னு சொன்னா நான் இறங்கி போராடுறேன். ஓகே, பிரச்சனை பண்றேன். விலைவாசி உயர்வு என்றால் நான் பிரச்சனை பண்றேன். அன்னைக்கு பிஜேபியோட செந்தில் வந்து ஜோதிமணி அவர்களை பேசும்போது நான் பிரச்சனை பண்றேன். ஸ்டாலின் அவர்களை நிறைய பேர் விமர்சிக்கும் போது நான் போராட்டம் நடத்தி இருக்கிறேன். அப்படிலாம் ஒரு சூழல் இருக்கும்போது இது ஒரு கூட்டணி கட்சி தான் அப்படின்னும் போது எங்க கட்சியில இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. மயிலாடுதுறையில பிரவீன் சக்கரவர்த்திக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எங்க கட்சியில பாத்தீங்கன்னா பெண்களை சுத்தமா மதிக்கிறது இல்லை. 2 சீட்டு பெண்கள் கொடுத்திருக்காங்க. பாஜகவை தான் நம்ம மதிக்கலன்றோம். நானே எத்தனையோ அவங்களை எதிர்த்து போராட்டம் செஞ்சிருக்கேன். பட் அவங்களுக்கே 27 சீட்ல 5 சீட்டு பெண்கள் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு 2 சீட்டு, 1 சிட்டிங் சீட்டு, 1 அந்த யூத் காங்கிரஸ் பொண்ணுக்கு கோட்டான்றாங்க. யூத் காங்கிரஸ்ல சீனியர் சிந்துஜாலாம் இருக்காங்க, அவங்களா தெரியல. தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு. நான் ஒரு மாநில தலைவி, எனக்கும் சீட்டு இல்ல. எங்களோட துணை தலைவிகள் நிறைய பேருக்கு நான் சீட்டு கேட்டேன். சோபனா செல்வத்துக்கு கேட்டேன், மரகதவல்லி கேட்டேன், எங்களோட மாவட்ட தலைவிக்கு சோனிக்கு கேட்டேன், லைலா கேட்டேன், நிறைய பேருக்கு கேட்டேன். பட் யாருக்குமே சீட்டு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசா இது இருக்கு அப்படின்னா இல்ல. நாங்க எம்பவர்டா இருக்கிறோம். எம்பவர்டாகி மக்கள் சேவை செய்கிற பெண்கள், எங்களை மாதிரி பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு சூழல் இல்ல, நாங்க இந்த கட்சியோட அரசியலமைப்பு கட்டமைப்புல நாங்க பாதுகாப்பு இல்லைன்னு கருதணும்னா நீங்க எங்க 33% இடஒதுக்கீடு தரீங்க? எங்க உமன் ரிசர்வேஷன் நீங்க தரீங்க? நீங்க தரவே இல்லையே. அப்புறம் நாங்க ஏன் இந்த கட்சியில இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? எங்க குடுக்குறாங்களோ அங்க பெண்கள் சேஃபா இருக்க போறாங்க. நீங்க எல்லாம் போய் பேசுறீங்க. உங்களோட மாநில தலைவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் உங்ககிட்ட கிடையாது. ராகுல் காந்திஜிக்கு அந்த பவர் கிடையாது. மல்லிகார்ஜுன் கார்கே கிட்ட கட்சி வந்து அடமானத்துக்கு போயிருக்கு. அந்த அடமானத்துல இருந்து மீட்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் போய் கார்கேஜிக்கோ பிரியங்கா கார்கேஜிக்கோ தொடர்ச்சியா காசு கொடுத்து அவங்களை மீட்கிற இதுல ஈடுபட்டுட்டு வராரு. அவர் மேல இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளை
சொல்றேன்ல, எங்களுக்கே பார்த்தா எங்களெல்லாம் மிரட்டுற தோணியில இருக்கு. எங்களுக்கெல்லாம் எதனா ஒரு எங்களோட உயிருக்கோ இல்ல எங்களோட குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னா அதுக்கெல்லாம் செல்வ பெருந்தகை தான் காரணம் அப்படின்ட்டு நாங்க சொல்லக்கூடிய லெவல்ல தான் நான் இருக்கேன். அப்படிதான் இருக்கேன். இன்னைக்கு அவர் எதிர்த்து இவ்வளவு பேசினா அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பண்ணுவாரோ மேடம்னு எனக்கு பயந்துகிட்டு 4-5 பேர் கால் பண்றாங்க. இப்படிப்பட்டவரோட ஒரு மாநில தலைவரா எப்படி இருக்கிறது? எனக்கு கால் பண்றாங்க என் கட்சியை சார்ந்த தொண்டர்கள், மேடம் நம்ம எல்லாம் அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அவர் என்ன பண்ணுவாரோ தெரியாதுன்னா என்னங்க அது? ஒரு அரசியல் கட்சியில இருக்கோம், எங்களோட உயிருக்கே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி? அப்ப அவரோட ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவரா நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு தொண்டை எப்படி ஃப்ரீ ஹேண்டடா வேலை செய்வான்? பயப்படுறான்ல அவன். அப்ப நான் இன்னைக்கு பகிரங்கமா சொல்றேன், என்னோட உயிருக்கோ என்னோட குடும்பத்தோட உயிருக்கோ எங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் தான் காரணம். ஏற்கனவே உங்க கட்சியில பாரம்பரியமான காங்கிரஸ்ல இருந்தவங்க விலகி போயிட்டு பாஜகவில் இணைஞ்சிருந்தாங்க. நீங்க இப்ப கட்சியில இருந்து விலகி வந்திருக்கீங்க. அடுத்த கட்டமா எந்த கட்சியில சேரதா இருக்கீங்க? இப்ப பேசும்போது கூட சொன்னீங்க பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு தோணியில ஒரு கருத்து முன் வச்சிருக்கீங்க. அடுத்த கட்டமா எந்த நகர்வு, உங்களோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு நான் இந்த கட்சியில 30 வருடம் பயணம் பண்ணினதுக்கு அப்புறமா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கட்சியை வளர்த்திருக்கிறத ஒழிய என்ன நானே வளர்த்துக்கலாம். என் பின்னாடி இருக்க பெண்களும் கட்சியை வளர்த்திருக்காங்களே ஒழிய அவங்கள வளர்த்துக்கல. நாங்க புரட்சி புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி நாங்க மக்கள் தொண்டு ஆற்ற போறோம். எங்களை மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், லீகலா பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், அரசியல்ல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், இல்ல பிசிக்கலா இல்ல சோசியலா எம்பவர் ஆகணும்னு படக்கூடிய பெண்களோட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம். பல என்ஜிஓக்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். அப்ப நாங்க சுயேட்சையா ஒரு வார்டுல நின்னா கூட ஜெயிக்கிற அளவுக்கு எங்களை நாங்க ஸ்திரப்படுத்திக்க போறோம். ஸ்திரப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை பற்றி ஃபர்தரா யோசிப்போம். பாஜக பற்றியோ இல்ல அஇஅதிமுக பத்தியோ இல்ல திமுக பத்தியோ இல்ல தாவேகா பத்தியோ எதை பத்தியோ இப்ப நாங்க பேசக்கூடிய சூழல்ல இல்ல. இனி வரும் காலங்கள்ல எப்படி எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் மூவ்மெண்ட் எங்களுக்கு தோணுதோ அதை பொறுத்து நாங்க முடிவு பண்ணுவோம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.